சர்க்கஸ் நிறைவுற்றது. குருதேவர் இறங்கி பக்தர்களோடு மைதானத்தில் வண்டியின் அருகே வந்து நின்றார். நல்ல குளிர். ஒரு பச்சை போர்வையை போர்த்திக் கொண்டு மைதானத்தில் நின்று பேசலானார். பக்தர்கள் அருகில் நின்று கொண்டிருந்தனர். ஒரு பக்தரின் கையில் சிறிய பை ஒன்றிருந்தது. அதில் மசாலா, முக்கியமாக கிராம்பு இருந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார். குதிரை மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த போது அந்த பெண் எவ்வளவு சாமர்த்தியமாக குதிரையின் மீது ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தாள் பார்த்தாயா? எவ்வளவு கடினம்! நீண்ட காலமாக பயிற்சி செய்திருக்க வேண்டும். அதனால்தான் இது சாத்தியமாயிற்று. கொஞ்சம் கவனக்குறைவு இருந்தால் போதும் காலோ கையோ ஒடிந்து போயிருக்கும். ஏன் உயிரே போகலாம். உலகில் வாழ்வதும் இதுபோல் கடினமானது. பல சாதனைகள் செய்து இறையருளை பெற்ற ஒரு சிலரால் தான் வெற்றி பெற முடிகிறது. பெரும்பாலோரால் முடிவதில்லை. வாழ வாழ அதில் மேன்மேலும் கட்டுண்டு விடுகின்றனர். மேலும் மேலும் அதில் மூழ்கிகின்றனர். மரணவேதனை அனுபவிக்கின்றனர். ஜனகர் போன்ற ஏதோ ஒரு சிலர் கடுமையான தவங்கள் செய்து அவற்றின் வலிமையால் வாழ்க்கையை நடத்தினர். எனவே சாதனைகள் மிகவும் அவசியம். இல்லையென்றால் வாழ்க்கையை சரிவர நடத்த முடியாது. குருதேவர் வண்டியில் ஏறி அமர்ந்தார். வண்டி போஸ்பாராவில் பலராம் போஸின் வீட்டிற்கு வந்தது. பக்தர்களுடன் மாடியில் வரவேற்பறையில் சென்று அமர்ந்தார் குருதேவர். மாலை விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தன. பக்தர்கள் பலர் கூடினர். அவர்களுடன் பேச்சில் ஈடுபட்டார். அவரது திருவாயிலிருந்து இறைவனைப் பற்றிய பேச்சைத் தவிர வேறு எந்த பேச்சும் வரவில்லை. ஜாதி வேற்றுமை பற்றி பேச்சு திரும்பியது. குருதேவர் கூறினார், ஒரு வழியால் ஜாதி வேற்றுமையை நீக்க முடியும். பக்திதான் அந்த வழி. பக்தர்களுக்கு ஜாதி இல்லை. பக்தி ஏற்பட்டால் உடல், மனம், ஆன்மா அனைத்தும் தூய்மை பெறுகின்றன. சைதன்யரும் நித்யானந்தரும் ஹரிநாமத்தை எல்லோருக்கும் வழங்கினர். சண்டாளர்களையும் தழுவிக்கொண்டனர். பக்தி இல்லாத பிராமணன் பிராமணனும் அல்ல. பக்தியுடைய சண்டாளன் சண்டாளனும் அல்ல. தீண்டத்தகாதோரிடமும் பக்தி இருக்குமானால் அவர்கள் தூயோராகின்றனர், புனிதம் பெறுகின்றனர். உலகியலில் கட்டுண்டவர்களைப் பற்றி குருதேவர் பேசத் தொடங்கினார். அவர்கள் பட்டுப்புழுவை போன்றவர்கள். அது விரும்பினால் கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வர முடியும். ஆனால் மிகுந்த முயற்சியுடன் கட்டிய கூடு அல்லவா? வெளியேற முடியாமல் அதிலேயே கிடந்து சாகிறார்கள். இவர்களை வலையில் அகப்பட்ட மீன் என்றும் சொல்லலாம். எந்த வழியாக சென்று மாட்டிக்கொண்டதோ அந்த வழியாகவே மீன் தப்பிவிடலாம். ஆனால் அது நீரின் சலசல ஒலியில் மகிழ்ந்து மற்ற மீன்களோடு கழித்தபடி எல்லாவற்றையும் மறந்துவிடுகிறது. தப்புவதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடுவதில்லை. மனைவி மக்களின் கொஞ்சல் மொழிகள்தான் நீரின் சலசல ஒலி. உறவினர்களும் நண்பர்களும் தான் வலையில் சிக்கியிருக்கும் மற்ற மீன்கள். ஆனால் ஓரிரு மீன்கள் தப்பிவிடுகின்றன. இவர்களே ஜீவன் முக்தர்கள். அம்மாவே அன்புமிகும் அம்மாவே என் படகு சம்சாரக் கடலினிலே மூழ்கிடுதே என் செய்வேன். இம்மோகப் புயற்காற்றே என் திசையின் பாலிருந்தும் இரைச்சலுடன் வீசிடுதே என்னை வீழ்த்தும் முனைப்புடனே. என் மனமாம் படகோட்டிய திறனுமற்றுளனே என்னாறு உட்பகையும் துடுப்பாலே என எதிர்ப்பர். குருதேவர் தொடர்ந்து பேசலானார். மனிதனை பருப்புக்கு நிகராகச் சொல்லலாம். திரிகில்லின் இடையில் அகப்பட்டிருக்கிறான், அரைபட்டு விடுவான். ஆனால் மையக்கம்பியின் அருகில் உள்ள பருப்பு மணிகள் அரைபடுவதில்லை. எனவே மையக்கம்பியாகிய கடவுளை தஞ்சமடை. அவரை கூவி அழை. அவருடைய திருநாமத்தைச் சொல். அப்போதுதான் முக்தி. இல்லாவிட்டால் கால வடிவான திரிகில்லில் அரைபற்றுப் போவாய். பிறகு குருதேவர் பாடத் தொடங்கினார். அத்தனை நேரமும் அங்கே அமர்ந்திருந்த விஸ்வாஸ் பாபு எழுந்து சென்றார். ஒரு காலத்தில் பெரும் செல்வந்தராக விளங்கியவர் அவர். தீய வழிகளில் சென்றதன் காரணமாக அனைத்தையும் இழந்தார். தற்போது மனைவி, மகள் யாரையும் கவனிப்பதில்லை. விஸ்வாசை பற்றிய பேச்சை பலராம் எழுப்பியபோது குருதேவர் கூறினார், அவன் ஓர் அதிர்ஷ்டன் கெட்ட உதவாக்காரை. இல்லறத்தானுக்கு கடமையுள்ளது, கடனுள்ளது. தேவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மட்டுமின்றி குடும்பத்திற்கும் அவன் கடன்பட்டவன். கற்புடைய மனைவியாயிருந்தால் அவளை அவன் காப்பாற்ற வேண்டும்.
குழந்தைகள் தக்க வயது அடையும் வரை அவர்களையும் காப்பாற்றியே தீர வேண்டும். சாதுக்கள் மட்டுமே சேமித்து வைக்கக் கூடாது. பறவையும் துறவியும் சேர்த்து வைப்பதில்லை. ஆனால் குஞ்சுகள் பொரித்துவிட்டால் பறவையும் சேகரிக்கிறது. குஞ்சுக்காக தன் அலகில் உணவை கவ்விட்டொண்டு வருகிறது. பலராம், இப்போது விஸ்வாஸ் சாதுக்களோடு இருப்பதை விரும்புகிறான். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் புன்சிரிப்போடு கூறினார், சாதுவின் சுரைக்கொடுக்கை எல்லா புண்ணிய தலங்களுக்கும் சென்று வரத்தான் செய்கிறது. ஆயினும் அதன் இயல்பான கசப்பு நீங்குவதில்லை. மலையமாருதம் வீசும்போது அந்த காற்று படுகின்ற மரங்களெல்லாம் சந்தன மரங்களாக மாறுகின்றன. ஆனால் இலவம், அரசு, மரிமாங்காய் போன்ற மரங்கள் மாறுவதில்லை. சிலர் கஞ்சா பிடிப்பதற்காக சாதுக்களுடன் பழகுகின்றனர். சாதுக்கள் கஞ்சா பிடிக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் அருகில் அமர்ந்து கொள்வார்கள். கஞ்சா தயார் செய்து கொடுப்பார்கள். பிறகு அதில் பிரசாதம் பெற்றுக்கொள்வார்கள். வியாழன், நவம்பர் 16, 1882. சர்க்கஸ் பார்த்த மறுநாள் குருதேவர் மீண்டும் கல்கத்தாவிற்கு வந்தார். நிம்தலாவில் வைணவ மடம் ஒன்று இருந்தது. அதன் தலைவர் ஸ்ரீ கிரிதாரிதாஸ். குருதேவர் முதலில் மாலையில் அங்கு சென்று 6 கரங்களைக் கொண்ட சைத்தன்ய மகாபிரபுவை தரிசித்தார். வெகு நாட்களாக அங்கே சைத்தன்யருக்கு பூஜை நடைபெற்று வந்தது. பிறகு குருதேவர் சிமோலியாவில் உள்ள ராஜ்மோகனின் வீட்டிற்கு வண்டியில் சென்றார். அங்கே நரேந்திரர் முதலான பிரம்ம சமாஜ இளைஞர்கள் ஒன்று கூடி பிரம்ம சமாஜ வழிபாடு நடத்துவார்கள் என்று குருதேவர் கேள்விப்பட்டிருந்தார். அதைக் காணவே அவர் அங்கு வந்திருந்தார். மாவும் ஓரிரு பக்தர்களும் உடன் வந்திருந்தனர். ராஜ்மோகன் புராதன பிரம்ம சமாஜ பக்தர். நரேந்திரரை கண்ட குருதேவர் மகிழ்ச்சியடைந்தார். உங்கள் வழிபாட்டை பார்க்க விரும்புகிறேன் என்று கூறினார். நரேந்திரர் பாடத் தொடங்கினார். பிரியர் முதலிய இளம் பக்தர்கள் இருந்தனர். வழிபாடு தொடங்கியது. இளைஞர்களுள் ஒருவன் வழிபாட்டைத் தொடங்கி பிரார்த்தித்தான். பகவானே, அனைத்தையும் துறந்து உம்மிடம் லயிக்க அருள் புரிவாய். குருதேவரை கண்டதால் அவன் பரவசமடைந்தான் போலும். அதனால்தான் அனைத்தையும் துறப்பது பற்றி பேசினான். குருதேவர் அதைக் கேட்டு, இதுவாவது நடப்பதாவது என்று மெல்லிய குரலில் கூறினார். குருதேவருக்கு மிக அருகில் அமர்ந்திருந்தார். எனவே அவர் மட்டும் அதை கேட்க முடிந்தது. ராஜ்மோகன் குருதேவரை வீட்டினுள் அழைத்துச் சென்று சிற்றுண்டி அளித்தார். ஞாயிறு, நவம்பர் 19, 1882. ஜகத்தாத்ரி பூஜை. சுரேந்திரர் குருதேவரை அழைத்திருந்தார். சுரேந்திரரின் வீட்டிற்கு அருகிலுள்ள மனமோகனின் வீட்டிற்கு குருதேவர் முதலில் சென்றார். அங்கே சற்று ஓய்வெடுத்துவிட்டு சுரேந்திரரின் வீட்டிற்குச் செல்வதாக ஏற்பாடு. ஓய்வுக்குப் பிறகு வரவேற்பறையில் அமர்ந்து சிறிது நேரம் பேசினார். ஏழைகள் மற்றும் திக்கற்றவர்களின் பக்தி இறைவனுக்கு பிரியமானது. பின்னாக்கு கலந்த வைக்கோல் பசுவிற்கு பிரியமானது போல். துரியோதனன் எவ்வளவோ செல்வத்தையும் ஐஸ்வரியங்களையும் காட்டிய போதும் கண்ணன் அவனது மாளிகைக்கு போகவில்லை. விதுரனின் வீட்டிற்கே சென்றார். இறைவன் பக்தவத்சலர். கன்றை தேடி ஓடும் தாய்ப்பசுவைப் போல் பக்தர்களிடம் ஓடுகிறார். குருதேவர் பாடினார். கிருஷ்ண நாமத்தை கேட்ட அளவிலேயே சைத்தன்ய தேவர் கண்ணீருகுப்பார். இறைவனே இருப்பவன், மற்றவை இல்லாதவை. மனிதன் விரும்பினால் இறை அனுபூதி பெற முடியும். அவனோ காமினி காஞ்சனத்தில் பித்து பிடித்து அழைகிறான். பாம்பின் தலையில் மாணிக்கம் இருக்கிறது, அதுவோ தவளையை தின்று வாழ்கிறது. பக்திதான் சாரம். ஆராய்ச்சியின் மூலம் இறைவனை யாரால் அறிய முடியும்? எனக்கு வேண்டியது பக்தி. அவருடைய எல்லையற்ற கீர்த்திகளை அறிந்து கொள்வதால் எனக்கு ஆக வேண்டியது என்ன? ஒரு பொட்டி கள்ளிலே எனக்கு போதை ஏறிவிடுமானால் கடையில் எவ்வளவு கள் உள்ளது என்ற கணக்கினால் எனக்கு என்ன பயன்? ஒரு கப் தண்ணீர் என் தாகத்தை தீர்த்துவிடும்போது இந்த பூமியில் எவ்வளவு உள்ளது என்பதை அறிவதால் எனக்கு எந்த பயனும் இல்லை. குருதேவரின் வருகையை எதிர்பார்த்த வண்ணம் சுரேந்திரர் தன் வீட்டில் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார். அப்போது உள்ளே நுழைந்தார். மாவை கண்டதும் பரபரப்புடன், நீ வந்துவிட்டாய், குருதேவர் எங்கே என்று கேட்டார். அதைத் தொடர்ந்து குருதேவர் பயணம் செய்த வண்டி வாசலில் வந்து நின்றது. வண்டியிலிருந்து இறங்கிய குருதேவர் மாடி வரவேற்பறையில் சென்று அமர்ந்தார். சுரேந்திரரின் அண்ணனும் அங்கே இருந்தார். அவர் ஒரு நீதிபதி. பக்தர்கள் பலர் வந்திருந்தனர். குருதேவர் சுரேந்திரரின் சகோதரரிடம் கூறினார். நீங்கள் ஒரு ஜட்ஜ், அது நல்லது. ஆனால் எல்லாம் இறைவனின் சக்தி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
உயர்ந்த பதவியையும் அவரே தந்துள்ளார். அதனால்தான் அது கிடைத்திருக்கிறது. நாமே பெரியவர்கள் என்று மக்கள் நினைக்கின்றனர். மாடியிலுள்ள நீர் சிங்கமுகக் குழாய் வழியாக கீழே விழுகிறது. பார்த்தால் சிங்கம் தன் வாய் வழியாக தண்ணீரை கொட்டுவது போல் இருக்கும். ஆனால் தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? எங்கோ ஆகாயத்தில் மேகம் திரளுகிறது. அந்த தண்ணீர் மாடியில் பொழிகிறது. அது குழாய்க்கு வருகிறது. பிறகு சிங்கத்தின் வாய் வழியாக வெளியே வருகிறது. சுரேந்தரின் சகோதரர் கேட்டார், சுவாமி, பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும், ஜாதி வேற்றுமையை ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் பிரம்ம சமாஜம் பிரச்சாரம் செய்து வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனிடம் புதிதாக அன்பு ஏற்படும்போது இப்படியெல்லாம் வரும். சுழற்காற்று அடிக்கும்போது புழுதி கிளம்பும். அப்போது எது புளியம் மரம் எது மாமரம் என்று எதுவும் தெரியாது. காற்று நின்ற பிறகு எல்லாம் தெரியும். புதிய அன்பு என்ற சுழற்காற்று நின்றுவிட்டால் இறைவன் ஒருவரே மேலானவர் உள்ளவர் என்பதெல்லாம் படிப்படியாக தெரியவரும். சாதுக்களின் தொடர்பும் தவமும் இல்லாமல் இவை எதையும் புரிந்து கொள்ள முடியாது. மிருதங்க ஓசையை வாயினால் சொல்லி என்ன பயன்? கையினால் அதை வாசிப்பது மிகவும் கடினம். வெறும் லெக்சராலாவது என்ன? தவம் செய்ய வேண்டும், அப்போதுதான் புரியும். ஜாதி வேற்றுமையா? ஒரே ஒரு வழியினால்தான் ஜாதி வேற்றுமையை ஒழிக்க முடியும். அது பக்தி. பக்தர்களுக்கு ஜாதி கிடையாது. தீண்டப்படாத ஜாதியும் பக்தியால் தூய்மை பெறுகிறது. சண்டாளனுக்கு பக்தி ஏற்படுமானால் அவன் சண்டாளனே அல்ல. சைத்தன்ய தேவர் சண்டாளர் வரையுள்ள அனைவரையும் கட்டி அணைத்துக் கொண்டார். பிரம்ம சமாஜத்தினர் ஹரிநாமத்தைச் சொல்கிறார்கள். அது மிகவும் நல்லது. மன ஏக்கத்துடன் அவரை அழைத்தால் அவரது அருள் உண்டாகும், அவரது அனுபூதி உண்டாகும். எல்லா வழிகள் மூலமும் இறைவனை அடையலாம். ஒரே கடவுளை பல பெயர்களால் அழைக்கிறோம். ஒரு படித்துறையில் இந்துக்கள் தண்ணீர் பருகும்போது அதை தண்ணீர் என்கின்றனர். மற்றொரு துறையில் கிறிஸ்தவர்கள் வாட்டர் என்கின்றனர். இன்னொரு துறையில் முஸ்லிம்கள் பானி என்கின்றனர். சுரேந்தரின் சகோதரர் கேட்டார், சுவாமி, தியாசபியை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சக்தியை இவர்கள் பெறுவதாக ஏதோ கேள்விப்பட்டேன். இவ்வாறு ஆவிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவனை நான் தேவன் பாபுவின் வீட்டில் பார்த்தேன். அந்த ஆவி எவ்வளவோ பொருட்களை அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தது. இந்த அசாதாரண சக்திகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? இதனால் இறையனுபூதி கிடைக்குமா என்ன? இறையனுபூதி கிடைக்காவிட்டால் எல்லாமே வீண். ஞாயிறு, நவம்பர் 26, 1882 மாலை 4 மணி இருக்கும். கல்கத்தாவிலுள்ள சிந்தூரியா பட்டியில் மணிலால் மல்லிக்கின் வீட்டிற்கு குருதேவர் பக்தர்களுடன் வந்திருந்தார். அங்கே ஆண்டுதோறும் பிரம்ம சமாஜ விழா நடைபெறும். அன்று பிரம்ம சமாஜ ஆண்டு விழா நடைபெற இருந்தது. விஜயர் இப்போதும் பிரம்ம சமாஜத்தில் இருந்தார். இன்று அவர் வழிபாடு நடத்துவார். அவர் இன்னும் காவி உடுக்கவில்லை. பாகவதர் புராணத்திலிருந்து பிரகலாத சரித்திரத்தை கூறினார். பிரகலாதனின் தந்தை ஹிரண்யகசிபு ஹரியை நிந்திக்கிறான். பிரகலாதனை தொடர்ந்து துன்புறுத்துகிறான். பிரகலாதன் கைகளை கூப்பியபடி ஹரியிடம் பிரார்த்தனை செய்கிறான். ஏ ஹரி, என் தந்தைக்கு நல்ல புத்தியைக் கொடு. இதனை கேட்ட அளவில் குருதேவரின் கண்களில் நீர் வழியலாயிற்று. விஜயர் முதலானோர் குருதேவரின் அருகில் உட்கார்ந்திருந்தனர். குருதேவருக்கு பரவச நிலை ஏற்பட்டது. சிறிது நேரத்திற்குப் பிறகு விஜயர் முதலிய பக்தர்களிடம் பேசத் தொடங்கினார் குருதேவர். பக்திதான் சாரம். பகவானின் நாமத்தையும் புகழையும் எப்போதும் பாடிக்கொண்டே இருந்தால் பக்தி உண்டாகும். ஆஹா, சிவநாதிற்குத்தான் எத்தகைய பக்தி! சர்க்கரை பாகில் ஊறிய பாலாடை போல் அல்லவா இருக்கிறார். என்னுடைய மதம்தான் சரியானது, மற்றவர்களுடைய மதங்களெல்லாம் தவறானவை என்று நினைப்பது சரியல்ல. எல்லா பாதைகள் வழியாகவும் அவரை அடைய முடியும். ஆழ்ந்த மன ஏக்கம் இருந்தால் போதும். எண்ணற்ற பாதைகள், எண்ணற்ற மதங்கள். இதோ பார், இறைவனை காண முடியும். அவர் மனம் வாக்குகளுக்கு எட்டாதவர் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதாவது அவர் உலகியலில் மூழ்கிய மனத்திற்கு புலப்படாதவர். தூய மனம், தூய புத்தி, இவற்றால் அவரை அடைய முடியும் என்று வைஷ்ணவ சரண் கூறுவதுண்டு. சாது சங்கம், பிரார்த்தனை, குருவின் உபதேசம் முதலியவை அவசியமானவை. அப்போதுதான் மனம் தூய்மை பெறும். பிறகு இறைவனின் காட்சி கிடைக்கும். அழுக்குத் தண்ணீரில் படிகாரத்தை இட்டால்
தண்ணீர் தெளிகிறது. அதன் பிறகு அதில் முகம் பார்க்க முடியும். தூசி படிந்த கண்ணாடியில் முகம் பார்க்க முடியாது. மனம் தூய்மை பெற்ற பிறகு பக்தி ஏற்படுமானால் இறைவனின் அருளால் அவரை காண முடியும். காட்சிக்குப் பிறகு அவரது ஆணை கிடைக்குமானால் மக்களுக்கு உபதேசம் செய்யலாம். அதற்கு முன்பு லெக்சர் செய்வது நல்லதல்ல. ஒரு பாட்டு இருக்கிறது, கேளுங்கள். ஏகாந்தத்தில் தவம் செய்து இனிய பக்தியை பெறாமல் ஆகாய சந்திரன் உன்னுள்ளே உதித்திடுவானோ என் மனமே. மனமாம் கோயிலில் மாதவன் இல்லை, வெறுமனே சங்குலி முழக்கினாய் போதோ. அங்கே பறந்து ஆலயம் கெடுத்து வம்பே திரியும் 11 வவ்வால். இதயக் கோயிலை முதலில் தூய்மைப்படுத்த வேண்டும். இறைவனுடைய திருவுருவை கொண்டு வர வேண்டும். பூஜைக்கான ஏற்பாடுகளைச் செய்ய வேண்டும். இந்த ஏற்பாடுகளைச் செய்யாமல் வெறுமனே சங்கை ஊதி ஆர்ப்பாட்டம் செய்வதில் என்ன பயன்? பிறகு விஜய கோஸ்வாமி மேடையில் அமர்ந்து பிரம்ம சமாஜ வழிபாட்டை ஆரம்பித்தார். வழிபாடு முடிந்ததும் அவர் குருதேவரின் அருகில் சென்று அமர்ந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விஜயரிடம், ஆமாம், நீங்கள் ஏன் பாவம் பாவம் என்று இவ்வளவு கூறுகிறீர்கள்? நான் பாவி என்று 100 முறை ஒருவன் சொன்னால் அவன் பாவியாகத்தான் ஆவான். இறைவனுடைய திருநாமத்தைச் சொல்கிறேன், எனக்காவது பாவமாவது என்ற நம்பிக்கை வேண்டும். அவரே நமது தாயும் தந்தையும். பாவம் செய்துவிட்டேன், இனி அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று அவரிடம் முறையிடுங்கள். அவரது திருநாமத்தை சொல்லுங்கள். அவரது திருநாமத்தால் உடல் மனம் எல்லாம் பரிசுத்தமாகின்றன. அவரது திருநாமத்தை சொல்வதன் மூலம் நாக்கை தூய்மைப்படுத்துங்கள். டிசம்பர் 1882 பிற்பகல் வேளை. குருதேவர் தக்ஷிணேஸ்வர கோயிலில் தமது அறையை ஒட்டினார் போன்ற மேற்கு வராந்தாவில் பேசிக் கொண்டிருந்தார். பாபுராம், மா, ராம்தயாள் முதலானோர் இருந்தனர். அவர்கள் இரவில் தங்குவார்கள். கிறிஸ்மஸ் விடுமுறை தொடங்கிவிட்டது. மா நாளையும் தங்குவார். பாபுராம் புதிதாக வரத் தொடங்கியிருந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார், எல்லாம் இறைவன் செய்கிறார் என்ற உணர்வு வருமானால் அவன் ஜீவன் முக்தனாகிவிட்டான். ஒருமுறை கேசவர் சம்பு மல்லிக்குடன் வந்திருந்தார். இறைவனின் விருப்பமிந்த ஓர் இலையும் அசைவதில்லை என்று நான் அவரிடம் சொன்னேன். சுயேச்சை எங்கே? எல்லாரும் இறைவனுக்கு கீழ்தான். நங்டா எவ்வளவு பெரிய ஞானி! அவரே தண்ணீரில் மூழ்கி இறப்பதற்காக சென்றார். இங்கே 11 மாதங்கள் தங்கியிருந்தார். அவருக்கு வயிற்று நோய் கண்டது. நோயின் வேதனை தாங்க முடியாமல் கங்கையில் மூழ்கி இறப்பதற்காக சென்றார். படித்துறைக்கு அருகே நீண்ட மணல் திட்டு. எவ்வளவு தூரம் சென்றாலும் முழங்காலுக்கு மேல் தண்ணீர் இல்லை. கடைசியாக புழிந்து கொண்டார். திரும்பி வந்தார். ஒருமுறை எனக்கு வாத நோய் தீவிரமாகியது. வேதனை தாழாமல் கழுத்தை வெட்டிக்கொள்ளவே போய்விட்டேன். அதனால்தான், அம்மா, நான் யந்திரம், நீ அதை இயக்குபவள். நான் தேர், நீ தேரை ஓட்டுபவள். நீ எப்படி நடத்துகிறோயோ அப்படி நடக்கிறேன், எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன் என்று சொல்கிறேன். குருதேவரின் அறையில் சங்கீர்த்தனம் நடைபெற்றது. பக்தர்கள் பாடினர். பிருந்தாவனமாம் என்றன் நெஞ்சில் புல்லாங்குழலிசை புரிகின்றாய். என் உள்ளத்திலே கூடுகட்டும் பறவையே பாடு. நந்தன் பகானைச் சேர்ந்த ஸ்ரீநாத் மித்ரர் நண்பர்களுடன் வந்தார். குருதேவர் அவரைக் கண்டதும், இதோ கண்ணாடிக் கதவு வழியாக வீட்டிலுள்ள பொருட்களெல்லாம் தெரிவது போல் உள்ளே உள்ளவை அனைத்தும் இவரது கண்களின் வழியாக தெரிகிறது என்றார். ஸ்ரீநாத், யக்ஞநாத் இருவரும் நந்தன் பகானிலுள்ள பிரம்ம சமாஜ பக்தர்கள். இவர்களின் வீட்டிலும் ஆண்டுதோறும் பிரம்ம சமாஜ விழா நடக்கும். பின்னாளில் அந்த விழாவிற்கு குருதேவர் ஒருமுறை சென்றார். மாலை வேளைக்குப் பிறகு கோயிலில் தீபாராதனை தொடங்கியது. குருதேவர் தமது அறையில் சிறிய கட்டிலில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். படிப்படியாக பரவச நிலையில் ஆழ்ந்தார். அந்த நிலை சற்றே தணிந்ததும், அம்மா, அவனையும் இழுத்துக்கொள், அவன் எவ்வளவு பணிவுடையவனாக இருக்கிறான், உன்னிடமும் வந்து போய்க் கொண்டிருக்கிறான் என்று கூறினார். ஒருவேளை பாபுராமை பற்றி கூறுகிறாரோ? பாபுராம், மா, ராம்தயாள் முதலியோர் உட்கார்ந்திருந்தனர்.
இரவு 8-9 மணி இருக்கும். குருதேவர் சமாதி தத்துவத்தை விளக்கினார். ஜட சமாதி, சேதன சமாதி, ஸ்தித சமாதி, உன்மனா சமாதி என்று பல வகை சமாதி நிலைகளை பற்றி கூறினார். சுகதுக்கங்களை பற்றி பேச்சு திரும்பியது. இவ்வளவு துக்கங்களை இறைவன் படைத்தது ஏன்? ஒருமுறை வித்யாசாகர் மனம் புண்பட்டவராய் என்னிடம், இறைவனிடம் முறையிட்டு என்ன பயன்? இதையே பாரேன். செங்கிஸ்கான் நாட்டை கொள்ளையடித்தபோது பலரை சிறையிலும் அடைத்தான். கைதிகளின் எண்ணிக்கை படிப்படியாக 1,00,000-ஐ எட்டியது. அப்போது சேனை தலைவன் செங்கிஸ்கானிடம் சென்று, அரசே, இவர்களுக்கு யார் உணவிடுவது? இவர்களை நம்மோடு வைத்திருப்பதும் ஆபத்து, விடுவிப்பதும் ஆபத்து. என்ன செய்வது என்று கேட்டான். அதற்கு செங்கிஸ்கான், உண்மைதான், இப்போது என்ன செய்யலாம்? சரி, எல்லோரையும் கொன்றுவிடு என்றான். அவர்களை கண்டம் துண்டமாக வெட்ட ஆணையும் பிறப்பித்தான். இந்த படுகொலையை இறைவன் பார்த்து கொண்டுதானே இருந்தார். எந்த விதத்திலும் அதை தடுக்கவில்லையே. எனவே அவர் இருந்தால் இருக்கட்டும், எனக்கு அவரிடமிருந்து ஆக வேண்டியது எதுவும் இல்லை என்று என்னிடம் கூறினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர், இறைவன் எதை எதற்காக செய்கிறார் என்பதை நம்மால் அறிய முடியுமா என்ன? அவர் படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் செய்கிறார். அவர் ஏன் அழிக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடியுமா? அம்மா, நான் எதையும் அறிய வேண்டிய அவசியமில்லை. எனக்கு உன் பாத கமலங்களில் பக்தியைத் தா என்று நான் அன்னையிடம் கேட்கிறேன். மானிட வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த பக்தியை பெறுவதே. மற்றவைகளை அன்னை அறிவாள். தோட்டத்திற்கு நான் வந்தது பழம் சாப்பிட. அங்கே எத்தனை மரங்கள், எத்தனை கிளைகள், எத்தனை கோடி இலைகள் என்றெல்லாம் கணக்கு பார்ப்பதற்கு என்ன அவசியம் வந்தது? நான் மாம்பழம் சாப்பிட வேண்டும். இலைகள் முதலியவற்றை கணக்கிடுவதால் எனக்கு ஆவது எதுவுமில்லை. குருதேவரின் அறையில் விரிப்பை விரித்து அன்றிரவு பாபுராம், ராம்தயாள் மூவரும் உறங்கினார்கள். இரவு 2-3 மணி இருக்கும். குருதேவரின் அறையில் விளக்கு அணைக்கப்பட்டிருந்தது. அவர் படுக்கையில் உட்கார்ந்தபடியே அவ்வப்போது பக்தர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் முதலியவர்களிடம் கூறினார், இதோ பாருங்கள், தயை, மாயை இரண்டும் வெவ்வேறானவை. மாயை என்பது உற்றார் உறவினரிடம் கொள்ளும் பாசம், தந்தை தாய், சகோதரன் சகோதரி, மனைவி மக்கள் போன்றோரிடம் வைக்கும் பாசம். எல்லா உயிர்களையும் நேசிப்பது, அதாவது சமமாக பார்ப்பது தயை. வித்யாசாகரிடம் பார்க்கிறீர்களே, அதுபோல் யாரிடமாவது தயையைக் கண்டால் அது இறைவனின் தயை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தயையினால்தான் எல்லா உயிர்களுக்கும் சேவை செய்ய முடியும். மாயையும் இறைவனுடையதுதான். மாயையால் நம்மை நம் சுற்றத்தாருக்கு சேவை செய்ய வைக்கிறார் அவர். ஆனால் ஒன்று, மாயையால் நம்மை அறியாமையில் வைக்கிறார், கட்டுப்படச் செய்கிறார் இறைவன். தயையால் மனத்தூய்மை உண்டாகிறது, படிப்படியாக முக்தியும் கிடைக்கிறது. மனம் தூய்மையடையாமல் இறைக்காட்சி கிடைக்காது. காமம், கோபம், பேராசை இவற்றை வென்றால் அவரது அருள் கிடைக்கும். அப்போதுதான் அவருடைய காட்சியும் கிடைக்கும். உங்களுக்கு மிக ரகசியமான ஒன்றை கூறுகிறேன். காமத்தை வெல்ல நான் பல சாதனைகள் செய்திருக்கிறேன். ஜெய்காழி ஜெய்காழி என்று கூறிக்கொண்டு ஆனந்தாசனத்தை பலமுறை சுற்றி சுற்றி வந்திருக்கிறேன். எனக்கு 10-11 வயது இருக்கும்போது காமார்புகூரில் அந்த நிலை ஏற்பட்டது. வயல் வரப்பின் வழியாக சென்று கொண்டிருந்தபோது பெற்ற காட்சியின் விளைவாக நினைவிழந்தேன். இறைக்காட்சிக்கு சில அறிகுறிகள் இருக்கின்றன. ஜோதி தரிசனம் உண்டாகும், ஆனந்தம் ஏற்படும், வானம் கிளம்புவது போல் நெஞ்சினுள் மகாவாயு குர்குர் என்ற சத்தத்துடன் மேலெழும். பாபுராமும் ராம்தயாளும் மறுநாள் வீடு திரும்பினர். அன்று பகலும் இரவும் குருதேவருடன் தங்கியிருந்தார். அன்று அவர் கோயிலில் பிரசாதம் உட்கொண்டார். பிற்பகல் மாவும் ஓரிரு பக்தர்களும் இருந்தனர். சில மார்வாரி பக்தர்கள் வந்து குருதேவரை வணங்கினர். அவர்கள் கல்கத்தாவில் வியாபாரம் செய்பவர்கள். நீங்கள் எங்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று குருதேவரிடம் அவர்கள் வேண்டினர். குருதேவர் சிரித்துக் கொண்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மார்வாரி பக்தர்களிடம் கூறினார், இதோ பாருங்கள், நான், எனது இந்த இரண்டும் அஞ்ஞானம். எம்பெருமானே, நீயே எல்லாம் செய்பவன். இவை அனைத்தும் உன்னுடையவை. இது ஞானம். எனது என்று எப்படி கூற முடியும்? தோட்டக்காரன் இது எனது தோட்டம் என்கிறான். ஆனால் ஏதாவது குற்றத்திற்காக வேலையிலிருந்து நீக்கப்பட்டால் தன்னுடைய மரப்பெட்டியை கூட தோட்டத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்ல அவனுக்கு தைரியம் இருக்காது.
காமம், கோபம் முதலியவை விலகாது. அவற்றை இறைவனை நோக்கி திருப்பிவிடுங்கள். காமினி காஞ்சனம் இருக்க வேண்டும் என்றால் இறைவனை அடைவதற்காக அவற்றை திருப்புங்கள். ஆராய்ந்து அவற்றை விரட்டுங்கள். யானை பிறரது வாழை மரங்களை தின்னச் சென்றால் பாகன் அங்குசத்தால் குத்துகிறான். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள். படிப்படியாக வியாபாரத்தை பெருக்க உங்களுக்குத் தெரியும். சிலர் முதலில் ஆமணக்கு எண்ணெய் ஆட்டுவதற்கான செக்கு ஒன்றை நிறுவுகின்றனர். நல்ல பணம் கிடைத்ததும் துணிக்கடை திறக்கின்றனர். அதுபோலவே இறைநெறியில் முன்னேறிச் செல்ல வேண்டும். இடையிடையே சில நாட்கள் தனிமையிலிருந்து நீண்ட நேரம் அவரை அழைக்க வேண்டும். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? உரிய வேளை வராவிட்டால் ஒன்றும் நடக்காது. சிலருக்கு இன்னும் உலக இன்பங்களும் பல காரியங்களும் அனுபவிப்பது பாக்கியிருக்கிறது. அதனால் தாமதம் ஏற்படுகிறது. பழுக்காத கட்டியை அறுத்தால் தீங்குதான் நேரும். பழுத்து முகம் கூட்டிய பிறகே டாக்டர் கத்தியை வைக்கிறார். குழந்தை தாயிடம், அம்மா, நான் தூங்கும்போது 2க்கு போக வேண்டிய நேரத்தில் என்னை எழுப்பிவிடு என்று கூறியது. அதற்கு தாய், மகனே, அந்த உணர்ச்சியே உன்னை எழுப்பிவிடும். நான் எழுப்ப வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றாள். எல்லோரும் சிரித்தனர். மார்வாரி பக்தர்கள் குருதேவருக்காக இனிப்பு, பழங்கள், வெல்லம், கற்கண்டு முதலியவற்றை அடிக்கடி எடுத்து வருவார்கள். வெல்லம் மற்றும் கற்கண்டில் பன்னீர் வாசனை நிறைந்திருக்கும். பொதுவாக குருதேவர் அவற்றை சாப்பிடுவதில்லை. அவர்கள் பல பொய் சொல்லி பணம் சம்பாதிக்கின்றனர் என்பார் அவர். அவர்களுக்கு மீண்டும் உபதேசம் செய்யலானார். இதோ பாருங்கள், வியாபாரத்தில் இறங்கினால் உண்மை பேச வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க முடியாது. வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நல்லொழுக்கம் இல்லாதவனின் உணவை உண்ண சென்றபோது அவை இரத்தத்தில் தோய்ந்து கிடப்பதைக் கண்டேன் என்று குருநானக் கூறியிருக்கிறார். சாதுக்களுக்கு தூய பொருட்களை கொடுக்க வேண்டும். தீய வழியில் சம்பாதித்தவற்றை கொடுக்கக்கூடாது. உண்மையின் வழியில் இறைவனை அடையலாம். எப்போதும் இறைவனது திருப்பெயரை சொல்ல வேண்டும். வேலைகளில் ஈடுபட்டிருக்கும்போது மனத்தை அவரிடம் வைத்திருக்க வேண்டும். எனக்கு முதுகில் பிளவு வந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் மனம் அந்த கட்டியையே நினைத்துக் கொண்டிருக்கும். ராம நாமத்தை ஜபிப்பது நல்லது. எந்த ராமர் தசரதனுடைய திருக்குமாரனோ அவரே உலகத்தை படைத்திருக்கிறார். அவரே எல்லா உயிர்களிலும் உள்ளார். நமக்கு மிக அருகில் இருப்பவரும் அவரே. உள்ளும் புறமும் நிறைந்திருப்பவரும் அவரே. வஹி ராம் தசரத் கா பேட்டா, வஹி ராம் கட்கட் மே லேட்டா, வஹி ராம் ஜகத் பசேரா, வஹி ராம் சப்சே ஞாரா. வியாழன், டிசம்பர் 14, 7882. பிற்பகல் வேளை, தக்ஷிணேஸ்வர கோயில். விஜயகிருஷ்ண கோஸ்வாமி குருதேவரை காண வந்திருந்தார். 2-3 பிரம்ம சமாஜ அன்பர்களும் உடன் வந்தனர். அவர்கள் கல்கத்தாவிலிருந்து ஒரு படகில் குருதேவரின் மிகச்சிறந்த பக்தரான பலராமுடன் வந்தார்கள். பிற்பகலில் குருதேவர் சற்று ஓய்வெடுத்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில்தான் பக்தர்கள் அதிகமாக வருவார்கள். குருதேவருடன் தனித்து பேச விரும்புபவர்கள் பொதுவாக மற்ற நாட்களில் வருவார்கள். பரமஹம்சர் கட்டிலின் மீது உட்கார்ந்திருந்தார். விஜயர், பலராம், மா மற்றும் பல பக்தர்கள் கிழக்கு முகமாக அவரை பார்த்தபடி சிலர் பாயிலும் சிலர் தரையிலுமாக அமர்ந்திருந்தனர். அறையின் மேற்கு வாசல் வழியாக கங்கையை காணலாம். குளிர்கால கங்கை அமைதியாக தெளிந்த தண்ணீருடன் தவழ்ந்து சென்று கொண்டிருந்தாள். மேற்கு கதவை அடுத்து அரைவட்ட வராந்தா, அதை எடுத்து பூந்தோட்டம், பின்னர் தடுப்பு சுவர், அதற்கும் அப்பால் புவியோரின் பாவங்களை போக்கும் புண்ணிய கங்கை காளி கோயிலை வருடியவாறு ஆனந்தமாக ஓடிக்கொண்டிருந்தாள். குளிர்காலம். எல்லோரும் கம்பளிப் போர்வை போர்த்தியிருந்தனர். விஜயர் கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அதனால் புட்டியில் மருந்து கொண்டு வந்திருந்தார். உரிய வேளையில் குடிப்பார்.